ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் சயின்ஸில் ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியில் அந்த எடுத்துக்காட்டாக ஒரு காடை எடுத்துப்போம். அந்த காட்டில் நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரத்துலேயே ஒரு மூங்கில் மரம், அப்புறம் ஒரு ஓக் மரம். இந்த ரெண்டு மரமும் ஒரு அமைதியான காட்டில் இரண்டு விதைகள் பக்கத்தில் பக்கத்தில் நட்டுக்கிறாங்க. ஒன்று ஒரு வலிமையான ஓக் மரமாக வளர்ந்துள்ளது, மற்றொன்று பலவீனமாக தோன்றும் மூங்கில் மரமாக வளர்ந்தது. ஓக் மரம் சீக்கிரமாக வளர்ந்து அதன் கிளைகளை விரிந்து பெருமையாக நின்றது. ஆனால் மூங்கில் பல ஆண்டுகள் வரை மண்மேல் கூட வளரவில்லை. அது வளர்ப்பது போலவே தோன்றவில்லை. ஓக் மரம் அடிக்கடி மூங்கிலை கேலி செய்தது. என்னை பார், சில வருடங்களில் நான் இந்த காட்டு முழுக்க உயர்ந்து விட்டேன், நீ இன்னும் மண்ணில் தலையை கூட காட்டவில்லை என ஓக் மரம் மூங்கிலை பார்த்து கேலி செய்தது. மூங்கில் எதுவும் பேசவில்லை. 5 ஆண்டுகள் கழித்தும் மூங்கில் வளரத் தொடங்கியது, அதுவும் மிகவும் வேகமாக. 60 நாட்களில் அது 80 அடி உயரம் வளர்ந்தது. ஓக் மரம் அதிர்ச்சி அடைந்தது. இவ்வளவு சீக்கிரமாக எப்படி வளர்ந்தாய் என்று கேட்டதுக்கு மூங்கில் பதிலளித்தது, இந்த 5 ஆண்டுகளும் நான் வேர் வளர்த்து கொண்டிருந்தேன். ஆழமாகவும் பறந்து விரிந்தும் எனது நேரம் வந்தபோது வலிமையாக உயர்ந்தேன் என மூங்கில் மரம் கூறியது. இந்த கதையின் சுருக்கம் என்னென்னா, ஒரு வளர்ச்சிங்கிறது நேரம் எடுக்கும். நீங்கள் முன்னேற்றம் காணவில்லை என்றால் அது இல்லை என பொருள் அல்ல. பொறுமையுடன் இருங்கள், தொடர்ந்து செய்பவராக இருங்கள். நீங்கள் ஒரு பெரிய விஷயத்திற்கு அடித்தளம் அமைக்கிறீர்கள். ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக, ஒரு லைஃபோட க்ரோத், நம்மளோட லைஃப் க்ரோத் ஆகிறதையும் நம்ம வாழ்க்கையை எப்படி இன்னும் மேலும் மேலும் கொண்டு போகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கோட்டோடு நான் முடிச்சுக்கிறேன். பில்ட் யுவர் ரூட்ஸ், trust the process, your time will come. Thank you.